சும்மா ஏதாவது தானே சொல்லிட்டு இரு. வந்திருக்கேன். அப்பா. சொன்னது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டியா? ஆ. என்ன மாமா ஜாலியா இருக்கீங்க? ஆ. நீ எப்பட வந்த? இப்பதான் மாமா சாரி கொடுத்துருக்காங்க. சரி அதான் வந்து கொடுத்துட்டு கிளம்பலான்னு இருக்கேன். சரி இருந்து சாப்பிட்டு போ. மாமா ம். சாப்பிட்றேன். தயவுசெய்து அவளை மட்டும் சமைக்க வேணாம்னு சொல்லு மாமா. ம் புரியுது. வெயிட். என்னம்மா எல்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஒன்று மட்டும் மறந்துட்டேன். ஐயோ. சரி விடு, நம்ம ஈவினிங் போகும்போது வாங்கிக்கலாம். அப்பாடா. உங்கள் 2 பேருக்கும் என்ன சமைக்கட்டும்? ம் அதை பற்றி தான் நானே பேசலான்னு இருந்தேன். இன்னைக்கு நீ சமைக்கலாம் வேணாம், நம்ம வெளில இருந்து ஆர்டர் பண்ணிடலாம் என்ன? ஏன் நான் சமைச்சா நீயும் அவனும் சாப்பிட மாட்டீங்களா? அப்படி இல்லடி, உன் தம்பியே இன்னைக்கு அதான் வரான். நாக்கு ருசியாக சாப்பிட்டு போட்டுமே. அவ்வளோ கேவலமாக சமைக்கிறேன். சரி ஆர்டர் போடுங்க. சரி. ம் ஆர்டர் பண்ணுறேன். என்ன மாமா போட போறீங்க? உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்டா. இரு நானே ஆர்டர் பண்ணுறேன். அவனுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? என் தம்பிக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். நான் சொல்கிறேன், அதை ஆர்டர் போடு. அட அவன் என்கிட்ட சொல்லியிருக்காண்டி, நான் பிரியாணி ஆர்டர் பண்ண போகிறேன். அப்படியே அவனுக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணிடுறேன். பிரியாணியா? டேய் இன்னைக்கு என்ன நாள்னு மறந்துட்டியா? மறுபடியும் டேவா? என்ன நாளா இருக்கும்? நீ இப்படி நான்வெஜ் சாப்பிட போறன்றது அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? இது இப்படி சாப்பிட்டு போட்டுண்டி பாவம். பாவமா? அவனை கெடுக்கிறதே நீ தான். எப்படிரா இப்போ பிரியாணி சாப்பிடலான்னுவ, அப்புறம் வாங்க மாமா அப்படியே டீ கடைக்கு போகலான்னு சிகரெட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங் 2 பேரும் போய் தண்ணி அடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிதானே? ஐயோ சாமி, இதுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்ல. அவர் ஏதோ ஆர்டர் போடுறேன்னு சொன்னாரு, போடுன்னு விட்டேன். நீ சமைக்கிறதுனா சமை, இல்ல நான் கிளம்பி போறேன்னா போறேன். குடு, நானே ஆர்டர் போடுறேன், நீ சாப்பிட்டு போ. டேய் சாப்பிடு. சாப்பிட்றேன். டேய் சாப்பிடுறா. உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே அக்கா தயிர் சாதம் ஆர்டர் பண்ண. சாப்பிடு. பாவி மனுஷா. சாப்பிட்ற எல்லாம் சரி, இது என்னது? இது டெக்கரேஷன்டா. டெக்கரேஷனா? என்னடா ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா நம்ம இன்னைக்கு மூவி போலாமா? சீரியஸ்லி? ஆமா, நீ போய் ரெடியாவே நம்ம போலாம். சூப்பர்டா. அப்ப நான் போய் கிளம்புறேன், நீ டிக்கெட் புக் பண்ணிடு. டிக்கெட்லாம் ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. புக் பண்ணிட்டியா? வாவ். டேய் உனக்குள்ளேயும் இப்படி ஒரு ரொமான்டிக் சைடு இருக்குல்ல. அப்பப்போ இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான். சோ ஸ்வீட். ஐ லவ் யூ so much. நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அம்மா. ஹலோ மகிமா, ரெடி ஆயிட்டியா? எங்க? மாப்பிள்ள சொல்லலையா? படத்துக்கு போகணும், சீக்கிரம் கிளம்பு. எப்போ போன லேட் பண்ண? என்னடா இது? நான் இன்னும் கிளம்பல ஆண்டி, நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? ஐயோ செல்லம், ஆன்ட்டி ரெடி ஆயிட்டேன். போற வழி தான், அப்படியே எங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு போறியா? ம் கண்டிப்பா ஆண்டி. என்னடா பண்ணி வச்சிருக்க? எப்படி நம்ம பிளானு பாத்தியா? நம்ம மட்டும் போறோம் தான்டா நினைச்சேன். என்னடா நீ போ. வை வாட் ஹேப்பன்? நீ தான் எப்பவும் சொல்லுவல நம்ம மட்டும் வெளியில போறோன்னு. அதான் இன்னைக்கு ஃபேமிலியோட வெளில போலாம், நீயும் ஹாப்பியா இருப்பேன்னு நினைச்சு தான் புக் பண்ணேன். அதுக்கு நீ என்ன கேட்கணும்டா? நீ ஏன் ஒரு முடிவு எடுத்துட்டு புக் பண்ணிட்ட? எனக்கு மைண்ட் செட் இல்லை, நான் வரல. நீ போயிட்டு வா. ஏய் லூசு, உன்னை நம்பி 10 டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் நானு. 10 டிக்கெட் எதுக்குடா புக் பண்ண? நம்ம ஃபேமிலிலேயே மொத்தம் 8 பேர் தானே. மறந்துட்ட பாத்தியா? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். யாரு? கீதா, ஸ்வேதா. போடாம். ஃபேமிலி.